சார் யாரோ 2 முறை போன் செஞ்சாங்க. ஹலோ டிஎஸ்பி சார், எப்பவும் பஞ்சுலா வருவீங்க, இன்னைக்கு 15 நிமிஷம் லேட்டு. ஷேப் கூட பண்ணிக்கல. பைரவன் போதும். உனக்கு என்ன வேணும்? இன்னும் புரியல. எனக்கு கங்கா வேணும். முடியாது, அது மட்டும் முடியாது. உனக்கு எவ்வளவு பணம் என்ன கேளு, தரேன். 1 லட்சம் தரியா? தரேன். எங்க தர? எப்ப தர? நாளைக்கு இதே நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்துரு, பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷன்லயா? போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன்ல பத்தியா? போலீஸ்காரன் புத்திய காட்டுற. சரி வேண்டாம், நீயே ஒரு இடத்த சொல்லு, பணத்தை நான் அங்க கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல 10 பனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க நாளை காலையில 10 மணிக்கு ஆலமரத்துக்கு கீழே நான் வெயிட் பண்ணுவேன். ஆனா ஒரு கண்டிஷன், பணத்தை கங்கா தான் எடுத்துட்டு வரணும், நீ வரக்கூடாது. பணத்தை வாங்கிட்டு கங்காவை பத்திரமா அனுப்பிச்சிடுறேன். ஓகே? சரி, நாளைக்கு கங்காவை பணத்தோட அனுப்புறேன். இது டீல். ஐ லைக் இட். இன்னைக்கு ஏன் சார்பா கங்காக்கு குட் நைட் சொல்லிடு. நாளைக்கு நேர்லயே நான் குட் பை சொல்லிடுறேன். ஓகே? கங்கா, வந்து என்னங்க கொஞ்சம் வா. வீணா மனசை போட்டு குழப்பிக்காதே கங்கா. இனிமே பைரவனை பத்தி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு எப்படி? அந்த ராஸ்கல் எனக்கு போன் பண்ணிருந்தா. அவனை நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போட முடியாதா? எந்த பேஸ்ல அரெஸ்ட் பண்றது கங்கா? நான் அவனை மிரட்டினேன், வீட்டுல வந்து கலாட்டா பண்ணுவேன்னு சொன்னான். இங்க இருக்கிறவங்களுக்கு நீ எங்கேருந்து வந்தவன்னு தெரிஞ்சா, அதனால 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதா சொல்லிருக்கேன். அதை வாங்கிட்டு நாளைக்கு போயிடுவான். ஆனா உங்ககிட்ட தான் பணத்தை கொடுத்து அனுப்பணும்னு சொல்றான். நீ தனியா தான் வரணுமா? ஐயோ, நான் எப்படிங்க தனியா அவன்கிட்ட? பயப்படாத கங்கா, அவனுக்கு இப்ப தேவை பணம் மட்டும்தான். அவன் கேட்கிற பணத்தை மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு நாம நிம்மதியா இருப்போம். வா. கங்கா, பயந்துட்டியா? பரவாயில்ல, உன் புருஷன் போலீஸ்காரனா இருந்தாலும் ரொம்ப நாணயஸ்தமானவன். என்னது பணமா? நீ கூடவா என்ன தப்பு கணக்கு போட்ட? கேவலம் இந்த 1 லட்சம் ரூபாய்க்காக பைரவன் பாம்பேல இருந்து வருவானா? எனக்கு நீதான் வேணும் முழுசா. நான் சொல்றது இன்னொருத்தன் பொண்டாட்டி ஆயிட்டேன்னு பாக்குறியா? போகும்போது கங்கையில குடிச்சிட்டு போலாம்.
காட்டக்கூடாது. என்னம்மா இன்னும் புறப்படல? விஜய் எங்க? அம்மா முதல்ல நம்ம கூட பிக்னிக் வராங்கல்ல, அதனால ஏதோ ப்ரோக்ராம் பண்ண போறான். ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்துடுறேன் நான். ப்ரோக்ராமா? அப்ப ஆட்டம் பாட்டம் பிக்னிக் ஜாலியா இருக்கும். பிக்னிக் போற எங்களுக்கு தான் ஜாலி. நீ எதுக்கு கழட்டிக்கிற? அப்ப நான் பிக்னிக் வரக்கூடாதா? வரலாம், ஆனா அங்க வந்து லொல்லு பண்ண கூடாது. வழியிலே விட்டுட்டு வந்துருவோம். எல்லாரும் உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். தலையில பலமா அடிபட்டு இருக்கு. பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. இம்மீடியட்டா பிளட் கொடுத்தாகணும். பேஷண்டோட க்ளோஸ் ரிலேட்டிவ் யாரா இருந்தா பிளட் கொடுக்க சொல்லுங்க. சாரி மேடம், அவங்க பிளட் பேஷண்ட்டுக்கு மேட்ச் ஆகல. The patient belongs to AB negative group. That's a rare group. உங்கள யாருக்காவது அந்த பிளட் குரூப் இருந்தா தான் she will survive. மிஸ்ஸஸ் கங்கா ஆனந்த்ங்கிறது யாரு? நான் உங்க பிளட் குரூப் பேஷண்டோட பிளட் குரூப்போட மேட்சா இருக்கு. ப்ளீஸ் கம். உன்னை பத்தி புரிஞ்சுக்காம ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். நீ மட்டும் இல்ல நன்னா. அப்பெல்லாம் பேசாதீங்க. டாக்டர் என்கிட்ட இருந்து ரத்தம் எடுக்கும்போது என் ரத்தம் உங்களுக்கு பொருந்திடுமேன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. நல்ல வேளை ஆண்டவன் நம்ம கைவிடல. வாங்க வாங்க, பூ வாங்க வந்தீங்களா? என்ன நேரா வாங்க வந்த பூத்தாயா? பூ என்ன விலை? ₹1. விலை அதிகமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து சொல்லு. ₹1 தாங்க. சரி 3 கொடு. கொண்டா. என்ன யோசிக்கிறீங்க? பெரியம்மா வந்து பூ வாங்கி சொன்னாங்க, உமா வந்து ஃப்ளவர் வாங்கி சொல்லிச்சு. நான் ஃப்ளவருக்கு எங்க போவேன்? ஃப்ளவர் தான் ஏதோ இருக்க. எது இதா? ஆமாங்க. யோ, ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கு. இது எப்படி ஃப்ளவர் ஆக? பாக்குறதுக்கு அப்படிதாங்க இருக்கும். இது பூவு, இது ஃப்ளவர். அப்படியா? ஆமாங்க. அதுல 2 வேணும். விலை என்ன விலை? ₹2 இது. விலை ஜாஸ்தியா இருக்கு, பார்த்து சொல்லு. ₹2 தாங்க. சரி, அது 2 கொடு. இந்தா. நீங்க எந்த ஊரு? இதே ஊர் தான். இது ஃப்ளவர். அடிக்கடி வாங்க, மலரும் புஷ்பம் கூட இருக்கு. என்னடா ஜபம் பண்ணிட்டு வர்ற? ஜெபம் பண்ணலாம் மாமா. அம்மாவுக்கு பூவும் உமாவுக்கு ஃப்ளவரும் கட்டிச்சு, அதான் வாங்கிட்டு போறேன். ஐயோ, பேசுறதுல மறந்துட்டேனே. இதுல எது பூ எது ஃப்ளவர் மாமா? சொல்லிட்டு போங்க. ரெண்டுமே ரோஜா பூ மாதிரியா இருக்கு. என்ன சொன்ன? ரெண்டுமே ரோஜா பூ மாதிரியா இருக்கு. இதுல எது ஃப்ளவர்னு சொல்லுங்க. இத நான் சொல்ல முடியாது. உன்னை நான் கொல்லதான் ஐயோ. முடியும். இப்பதான் நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோமே. அதனால உமாவோட நிச்சயதார்த்தத்தை ரொம்ப சிக்கனா பண்ணிட்டா போதும். மாமா,
நிச்சயதார்த்தம் பொண்ணு வீட்டு செலவுதான். ஓ அப்படியா? அப்ப சிக்கன் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு இருக்கு ஒரே ஒரு பொண்ணு. ஊரை கூட்டி ஜாம் ஜாம் நிச்சயதார்த்தம் பண்ணாதான் உங்களுக்கு பெருமை. சும்மா இருங்க, மானத்தை வாங்காதீங்க. என்னம்மா, உங்க அத்தை உன்னை ரொம்ப பாராட்டுறாங்க. அப்பதான் நல்ல பேர் வாங்கிக்கணும். அத்தை, நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா நீங்க தான் என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அத நினைச்சாதாம்மா எனக்கு பயமா இருக்கு. வணக்கம். வாங்க வணக்கம். வாங்க சார். ஓகேடா. ஓகே. விஜய், வெள்ளி யாராவது முக்கியமான ஆளுங்க. சரி விஜய். வாவ், சூப்பர். உமா ரெடியா பாரு. வணக்கம். வணக்கம். வாங்க 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 வாங்க. பாப்பா. வாங்க வாங்க. பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்குமா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? ரகுநாத சேதுபதியின் மகன் ராஜேஷுக்கு மறைந்த முத்துக்குமார சேதுபதியின் மகள் உமா மகேஸ்வரியை வரும் தை மாசம் 18ஆம் நாள் இரு வீட்டார் தரப்பிலும் முழு சம்மதத்தோடு திருமணம் செய்து வைக்க நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பொண்ணுக்கு என்னென்ன பண்ண போறோங்கிறதும் சொல்லிடுங்க. சித்தி சித்தப்பாவும் டிவில வராங்க. பிரியா, சும்மா இருக்க மாட்டே நீ? நிஜமாதாமா, சித்தி சித்தப்பா டிவில வராங்க. வாங்க காட்டுறேன். இந்த பெண்களின் முகங்களில் அவர்கள் உள்ளங்களில் ஏற்பட்ட காயங்களின் தழும்புகளை நீங்கள் காணலாம். இவர்கள் விருப்பத்தினால் விபச்சாரிகளானவர்கள் அல்ல, விதியின் கொடூரத்தால் விபச்சாரிகளானவர்கள். சேவா சதனின் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழக அரசு டிஎஸ்பி ஆனந்த் தலைமையில் பம்பாயில் விபச்சார விடுதியில் விருப்பத்துக்கு விரோதமாக அடைக்கப்பட்டு சொல்ல முடியா கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருந்த அப்பாவி தமிழ் பெண்களை அதிரடி நடவடிக்கை மூலம் மீட்டுக் கொண்டு வந்தனர். யாராவது ஒரு டிவி ஓபன் பண்ணுங்க தம்பி. அதையே நிறுத்த சொல்றேன். உன் பொட்டாட்டியோட குலம் கோத்திரத்தை புட்டு புட்டு வைக்கிறாங்களே. சார், சொல்றது கேளுங்க. எல்லாம் விவரமா சொல்றேன் சார். இதை விட விவரமா சொல்ல போற? நல்ல வேளை தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது. இல்ல எங்க மானம் போயிருக்கும். எல்லாரும் வாங்க வாங்க. படிச்சு வரல சார். ஆனந்த், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காட்டியும் பரவாயில்ல, என் குடும்ப கௌரவத்துக்கு கருமாதி பண்ணிட்டேடா பாவி. அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, நான் சத்தியமா சொல்றேன், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. உங்க பிள்ளைய தவிர வேற எந்த ஆம்பளையோட நிழல் கூட மேல பட்டதில்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஊரே காரி துப்பிட்டு போச்சு. பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். என் வீட்டு விளக்கேத்த வந்த மருமகன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது ஏத்த வந்தது சிகப்பு விளக்கு. இனிமே என் மூஞ்சிலே பிடிக்காது, போயிடுங்கிறது. நீங்களாவது சொல்லுங்கப்பா, நான் அப்படிப்பட்டவளா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த குடும்பத்தோட கௌரவத்தை பத்தி உனக்கே தெரியுமா? கோயில் கோபுரத்தை பாக்குற மாதிரி அண்ணாந்து பாக்குறாங்க. ஆனா இப்போ சீட்டுக்கட்டு கோபுரம் மாதிரி ஆயிடுச்சு. என்ன நம்பாம என்ன பண்ண சொல்ற? அக்கா, அக்கா, இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன்க்கா, நான் அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல. நான் சோற போற மாதிரி சூழ்நிலை வந்திருந்தா சத்தியமா அந்த நிமிஷமே நான் செத்து போயிருப்பேக்கா. தெய்வம் மாதிரி வந்தவர் என்ன காப்பாத்துனாங்க. இவ்வளவு நாள் சிரிச்சுக்கிட்டே பத்தினி வேஷம் போட்டியே, அது போதாதா? உடம்பு வைக்க
கல்யாணம் ஆயிட்ட பிறகு அதே வித்து பொழைக்க வேண்டியதானே? இப்படி ஒரு நல்ல குடும்பத்துல வந்து மானம் மரியாதை எல்லாம் வேரோட புடிங்க போட்டிய. உனக்குதான் என்னை பத்தி நல்லா தெரியல உமா. நீயாவது சொல்லுமா? நான் அப்படிப்பட்ட பொண்ணு நீயாவது சொல்லுமா? நான் நல்லவதான நீயாவது சொல்லுமா? என் ஒருத்தையோட எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்படல. ஆனா உங்க கடந்த காலத்தால இந்த குடும்பத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிட்டீங்களே. தேதியில வந்த எல்லாத்தையும் பொய்ன்னு ஒதுக்க முடியல. நீங்க சொல்ற எல்லாத்தையும் உண்மைன்னு நம்ப முடியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ கடவுளே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இவங்க நான் எப்படி நம்ப வைக்கிறது? நான் தப்பானவை இல்ல, நான் தப்பானவை இல்ல. ஐயோ சித்தி, ஏன் சித்தி உன்னை எல்லாரும் திட்டுறாங்க? என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என்னங்க பண்றது? நான் நம்புறேங்கக்கா. ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த புருஷன் நானே ஒண்ணு நம்பும் போது மத்தவங்களை பத்தி எல்லாம் ஏன் கவலைப்படுறேன்? அப்ப நான் மத்தவங்க கண்ணுக்கு வாழ்க்கை போற விபச்சாரியா தான் இருக்கணும்பா. நான் ஏன் தான் போறதுன்னு தெரியல. இல்ல, நீ ஒரு தப்பும் செய்யல. நீ கடவுளா மதிக்கிற அந்த ஸ்ரீராமன் சீதைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த போது நெருப்பில நடக்க விட்டு வேடிக்கை பார்த்தா. ஆனா நான் அப்படி இல்லை. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் கூடயே இருப்பேன்.